அர்ஜுனமூர்த்தி, வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு. வெற்றிக்கான நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் இந்த முறையாவது தாமரை மலருமா? கண்டிப்பாக மலரும். இப்போ நம்ம இந்த தலைப்பே என்ன, தேர்தல் நாள் சொல்லும் செய்தி என்ன, கரெக்டா? ஆமாம். நம்ம இது நாள் வரைக்கும் அரைச்சா அதே மாவே திருப்பி அரைச்சி உட்காந்து பேசுறதுல புதுசு ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் நாங்கள் அதை செஞ்சோம் அதை பண்ணோம் இதை செஞ்சோம், இதனால தான் நாங்கள் வலிமையாக இருக்கோம். இந்த தமிழில் ஒரு பீத்தக்கலைன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது. இது தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகள் இதுதான். அது பொய்க்கலை, அது கைவந்த பொய்க்கலை. இந்த பொய்க்கலையை தொடர்ந்து அழகாக பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பேச்சாற்றல் எல்லாருக்கும். நான் உங்களை சொல்லல மேடம், உங்களை சொல்ல மேடம், எனக்கு ஒரு கருத்து சொல்லுங்க. நாங்க 50 வருடம் ஆட்சி வந்து இங்க திராவிட கட்சிகள் இருந்திருக்கு, 32 வருடம் நாங்க இருந்திருக்கோம். இருங்க மேடம், எங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கொடுங்க. எனக்கு இல்ல நீங்க எப்படி எனக்கு பேச கொடுங்க, டைம் கொடுங்க. இன்னைக்கு என்ன தேர்தல் சொல்லுங்க, இதுதானே பேச்சு, இதுக்கு தானே பேசுறோம். இத பேசாம வேற இல்ல உங்களுக்கு இயல்பாவே நினைவுல இருந்திருக்கும். நான் சொல்றேங்க, அதாவது இன்னைக்கு என்ன தேர்தல்களாம் நாங்க இன்னைக்கு சந்திச்ச பின்னடைவுகளை எங்களுக்கு அவ்வளவு வேதனையோட உட்கார்ந்துருக்கோம். இங்க வந்து எப்படி உட்கார்ந்துருக்கோம்னா, 1 லட்சம் ஓட்டு காணா போச்சு. 1 லட்சம் ஓட்டு இல்லை, 1035 ஓட்டுல 850 ஓட்டு இல்லை, 50 ஓட்டு மினிமம் ஒரு போலிங் பூத்தில் இல்லை. எங்க தலைவருக்கு ஓட்டு போடுறதுக்காண்டி வெளிநாட்டிலேருந்து வந்தவெல்லாம் செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான ரூபாயில செலவு பண்ணி இங்கே வந்து ஓட்டு போட வந்திருக்கான். மை தடவைனா அவனுக்கு ஓட்டு இல்லைங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒரு அரசியல் அமைப்பு தமிழகத்தில் இருக்குன்னா, அப்ப நம்ம வந்து புறையோடி போன தவறுகளை சரி பண்ணக்கூடிய காலத்துல நாங்க இருக்கோம். யார் பொறுப்பு? இல்லைங்க, அரசாங்கம். இந்த அரசாங்கம் தேர்தல் ஆணையம் தானே சார். இல்லங்க, தேர்தல் ஆணையத்துல பொறுப்பாறதுக்கு கம்மி சான்ஸ். இத கேளுங்க ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க இன்னைக்கு களத்துல பார்த்துட்டு வந்ததை சொல்ல வரேன். 3 இருக்கு. அவங்க அண்ணாமலை அவர்களும் ஏங்கிற அல்பாபெட்டிக்கலா முதலா இருக்கு பேட்ல. ஆனா அதை தூக்கி 3வது பேடா வச்சிடறாங்க. யார் வச்சா? அங்க பொறுப்புல இருக்காங்க. அந்த அரசாங்க பொறுப்புல இருக்கிறவங்க தானே சார் இங்க இருக்காங்க. தமிழ்நாடுல நிர்வாகம் 3 லட்சம் பேர் போய் வேலை பார்க்க போயிருக்காங்களே, அவங்க எல்லாம் யாரு சார்? அவங்களாம் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனுப்புனவங்களா? மெஜாரிட்டியான பீப்புள் வந்து தமிழ்நாடுல அரசு துறையில இருக்கவங்க தானே இங்க இருக்காங்க. வாத்தியார்கள் நிறைய பேர் இருக்காங்க, மதிய உணவு திட்டத்துல இருந்து இருக்காங்க, ஆர்டிஓ இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு? இல்ல சார், இல்ல சார், காலங்காலமா இவங்க அவ்வளவு பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா, 50 ஆண்டுகள் இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு மாறி மாறி இங்கேருந்து விஓல இருந்து ஆரம்பிச்சு கலெக்டர் வரைக்கும் ஒரு செட்டு திமுக காரன், ஒரு செட்டு அதிமுக காரன். இவங்க 2 பேருமே இப்படி என்ன அட்மினிஸ்ட்ரேஷனே வந்து 2 கூறா பிரிச்சு வச்சிருக்காங்க. என்ன சொல்றேன்னா, சார் வந்து தோல்விக்கான காரணத்தை இப்ப சொல்ல இல்ல, இது தோல்வி இல்லங்க, பிரச்சனையான காரணம். இது டெக்னிக்கலான இஷ்யூங்க. இது டெக்னிக்கல் இஷ்யூ. இந்த டெக்னிக்கல் இஷ்யூ கண்ட்ரோல் பண்ணனும்னா இது வந்து பொது மனிதர்களுக்கான வாக்கெடுப்பா இல்ல கட்சி சார்ந்த வாக்கெடுப்பா? நீங்க கட்சிக்குள்ள உங்க கட்சி சம்பந்தமா வாக்கெடுங்க, அதுல பிரச்சனை கிடையாது. கட்சி சம்பந்தமா ஒரு பேலட் யூனிட் இல்ல, 1 லட்சம் வாக்கு இல்லங்கிறது ஏறக்குறைய நோட்டாவுக்கு நெருக்கமா போறதுக்கு ஒரு காரணம். இதெல்லாம் விடுங்க சார். ஒரு பேலட் யூனிட்ல 16 பேர் வைக்கணும். இவ்வளவு பெரிய வைப்ரண்டான லீடர்ஸ் நிக்க வச்சு எப்படி 3வது இடத்துக்கு போணும்னு அவர் சொல்லட்டும். இல்ல சார், இது இப்ப பேச்சல 3வது இடம் வந்து ஜூன் 4ஆம் தேதி சொல்லட்டும். நீங்க அவசரப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க? இல்ல, ரிசல்ட் சொல்ல சார். நீங்க சொன்னீங்க அண்ணாமலை பேர் 3வது இடத்துக்கு போச்சு. எப்படி அண்ணாமலை பேர் 3வது இடத்துக்கு போல சார்? 3வது பாக்ஸா போயிருக்காங்க, கவனிக்கவே இல்ல சார். நீங்க நான் சொல்றத கேட்டதா உங்களுக்கு புரியும். நீங்க முதல்ல கேளுங்க. அண்ணாமலை 4வது சார், நான் கேக்குறது பேட் வந்து 3 பேட் சார். அண்ணாமலை அல்பாபெட்டிக்கலா ஏல இருக்கு சார் முத பேரு. அந்த பேட் எப்படி சார் வைக்கணும்? இப்படி தானே சார் வைப்பாங்க. ஆனா இத தூக்கி 3வது வச்சா பாக்குறவனுக்கு அண்ணாமலை தேடுறதுக்கு கடைசி பேட் தேடணும் சார். சரி, ஓகே. நான் கேக்குறேன், ஒரே நிமிஷம். இல்ல அர்ஜுனமூர்த்தி, இங்க வாங்க, இங்க வாங்க சார். நடத்துறீங்க இல்ல, ஒரு நிமிஷம். முழுக்க உங்க நிர்வாக கட்டுப்பாடு இல்ல சார். மாத்தி நான் போட்டோ காமிக்கிறேன் சார். உங்களுக்கு நான் அனுப்ப சொல்ல இல்ல. இங்க கலெக்டர் கோயம்புத்தூர் கலெக்டர் போய் கொடுத்துட்டு ஆவேசம் வேண்டாம் திரு அர்ஜுனமூர்த்தி. இல்ல, கலெக்டர் கோயம்புத்தூர் கலெக்டர் போய் கொடுத்திருக்க, அவரும் விளக்கம் கொடுத்திருக்காரு. இல்ல, நான் ஒட்டால இருக்க 5 பேர் எனக்கு அகைன்ஸ்டா பேசினா நான் உணர்ச்சிவசப்பட்டு தான் பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது, உங்க ஆவேசம் புரியுது. மக்கள் புரிஞ்சுவாங்க சார். உண்மை கருத்தா சொல்றேன் சார். இது என்ன ஆவேசம்? இல்ல, வரப்பு சண்டை போடுறீங்க. இல்ல, வரப்பு சண்டை போடுறீங்க. அர்ஜுனமூர்த்தி, உள்ள ஒரு 2 நாளாவே பணப்பட்டுவாடா அதிகமாயிருச்சு. திமுகவினர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிமுகவினரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாஜக தலைவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு 1 லட்சம் பேர் இல்லன்னு இப்ப மதிமாறன் கேட்ட மாதிரி தான் ஒரு தோல்விக்கான காரணமா இது எப்படி சார்? தோல்விக்கு சார் 1 லட்சம் பேர் இல்லன்னு
இல்லன்னு சொன்னா அது தோல்வியா? இல்லங்க, அது எப்படி தோல்வி ஆக முடியும்? நீங்க தான் பதில் சொல்லணும். அப்படி பார்வை வருது சார். 1 லட்சம் பேர் இல்லங்கறோம், டெக்னிக்கலா சொல்றோம், கலெக்டர்ட்ட பேர் ரெப்ரசன்டேஷன் பண்றோம். நீங்க எலெக்ஷன் கமிஷன் கூட்டி அது எப்படி 1 லட்சம் பேர் இல்ல 1035 பேர் இல்ல 850 பேர் காணோம், ஒவ்வொரு பூத்துல 50-60 பேர் இல்ல. எங்களுக்கு இந்த தடவை ஏன் தெரிய வந்ததுன்னா எங்களுக்கு அதிகமான வாக்காளர்கள் வந்ததுனால தெரிய வந்தது. முன்னாடி தெரிய வரல. சார் அது செக் பண்ணாலும் வரல சார். சரி சார், இல்ல அங்க போன இடத்துல கூட பிரச்சனைகளை நாங்க சந்திச்சிருக்கோம் சார். டெக்னிக்கலா என்ன கடுமையா சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இப்படி ஒரு அதர்மமா ஒரு அரசியல் நடந்து வெற்றியை காமிச்சு என்ன சார் பிரச்சனை? ஒரே நிமிஷம் வந்து கிணத்த காணோம். சரி, இல்ல ஓகே, இன்னைக்கு 40 தொகுதிகளையும் புதுவை உள்ளிட்ட இடங்கள்ல போட்டிடுறீங்க. அப்ப 40 தொகுதிகளிலுமே இந்த மாதிரி பண்ண முடியும்ல? ஏன் ஒரு தொகுதியில நீங்க சொல்லக்கூடிய கோவையில ஸ்டார் கேண்டிடேட், அப்ப மத்த எல்லாம் ஸ்டார் கேண்டிடேட் இல்ல சார்? எங்க கட்சியை வந்து இப்ப அதிகப்படியான வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு வந்திருக்காருங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியில செய்யக்கூடிய வேலைகள். மத்த தலைவர்களும் பெரிய தலைவர்கள் தானே. தமிழிசை ஸ்டார் இல்லையா? நைனா நாகேந்திரன் ஸ்டார் இல்லையா? எல்முருகன் கிடையாதா? எங்களோட பிரச்சனை என்னன்னா, அண்ணாமலை அவர்களோட வெற்றி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வெற்றியா இருக்கு. இந்த ஊர்ஜிதப்படுத்தக்கூடாதுங்கிற முடிவுல பண்ணக்கூடிய காழ்ப்புணர்ச்சி திட்டங்கள் தான் இதெல்லாம். நீங்க இதுல வந்து மத்தவங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை யூத்தா இருக்காரு. அண்ணாமலை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துட்டு போய் இந்த பிரச்சாரத்தை பீரங்கியா பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டா தமிழ்நாடு முழுக்க பாரதிய ஜனதா கட்சி அடிமட்ட இடத்துல போய் சேர்த்திருக்காரு. யூத் இடத்துல அவ்வளவு வைப்ரண்டா தன்னோட கவர்ச்சியை கொடுத்திருக்காரு. மிடில் இன்கம் குரூப், எஸ்பெஷலி அப்பர் மிடில் இன்கம் குரூப் அவர் மேல அவ்வளவு வசீகரப்பட்டு இவ்வளவுக்கு எகென்ஸ்டா பண்ணணும்னா எப்போதுமே அரசியல்ல ஒரு சூழ்ச்சி உண்டு சார். எப்போதுமே வளர்ந்து வரவங்கள அரசியல் கட்சியில உள்கட்சியிலே உள்குத்து பண்ணி கடுப்பாங்க. ஆனா இங்க வந்து வெளிக்கட்சியில எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கெடுக்கும் போது இது நல்ல எவிடெண்டா தெரியுது. நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியை இவர்களால இனிமே அழிக்கவே முடியாது. கண்டிப்பா அது வளர்ந்துருச்சு. இந்த ரிசல்ட் 26ல உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான 24ல தெரியாது. இல்ல இதோட ரிசல்ட் பெட்டர். ஏன்னா அரசாங்கத்தை நாங்க வந்து தமிழக அரசாங்கத்தை பெறதுக்கு தானே இவ்வளவு போராடுறோம். இதே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் 26 எலெக்ஷன் நடத்த போறாங்க. அப்பயும் திமுக தான் ஆட்சியில இருக்கு. அப்ப மட்டும் வந்து நியாயமா நடந்துமா? என்ன லாஜிக் இது? இல்ல சார், லாஜிக் சொல்றேன், டெக்னிக்கல் சொல்றேன். கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க, எனக்கு டைம் எடுத்து ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது எங்களோட நிர்வாகிகள் வந்து இதுதான் முதல் காலமா நாங்க தனிப்பட்ட முறையில சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்தல் களம். எத்தனை தேர்தல் நான் சொல்லும்போது பேச விடுங்க. முதல் எங்க நிர்வாகிகள் வந்து இப்ப அதீதமான புரிதலுக்கு வந்திருப்பாங்க. ஓ, அரசியல்னா இப்படிதான் நடக்குமா, நம்மளோட வலிமையான எதிரிகள் இப்படிதான் அரசியலை நடத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சார், இது ரொம்ப சிம்பிள் சார். கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சார். ஒரு பிட்ச் ஒரு பவுலர் போறாருன்னா ஒரு 2-3 ஓவருக்கு அப்புறம் தான் சார் அவருக்கு பிட்ச் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த மாதிரி தமிழ்நாடு சார், இந்தியா வேற சார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் இவ்வளவு பெரிய போராட்டம். மற்ற ஸ்டேட்ல எங்களுக்கு என்ன போராட்டம் இருக்கு? 400 சீட்டு கண்டிப்பா ஜெயிக்க தானே போறோம். உறுதி கண்டிப்பா நாங்க தானே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறோம். பாஜக செய்யக்கூடிய விஷயம் ஃபெடரலிசத்துக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துறது தான் இங்க தமிழ்நாட்டு மக்கள் அதிகமா யோசிப்பாங்க. மாநில உரிமை யோசிப்பாங்க. அதை பறிக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அது மாதிரி யோசனையே தவறான யோசனை. எப்படின்னு நான் சொல்றேன். நம்ம லெட் அஸ் கோ இன்டு தி கான்ஸ்டிடியூஷனல் மாடியூல் போயிடலாம். ஏன்னா இது வந்து யாரோட விருப்புக்காண்டி நடக்கிற விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க கான்ஸ்டிடியூஷனல் இருக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட முழு அதிகாரம் இருக்கு. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டோட அதிகாரம் எந்த உச்சபட்சத்தில் இருந்துங்கிறத நம்ம பாண்டு விஷயத்திலே நம்ம பார்த்தோம். அதனால நமக்கு அந்த ஃபோரம்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ ஃபெடரலிசம்ங்கிற இது என்னன்னா, ஒரு மாநில சுயாட்சி வேணுங்கிற ஆர்வம் தமிழில் ஒரு 50-60 ஆண்டுகள் திணிச்ச ஒரு பதிவு இருக்கு எல்லார் பிரெயின்லையும். இல்ல மாநில சுயாட்சிங்கிறது வேற, மாநில உரிமைங்கிறது வேற. நான் சொல்ல வரேன், இல்ல கொஞ்சம் ஒரு வேஃபர் தின் கேப் தான் அது. மாநில சுயாட்சி வேணுங்கிறத அதிக காலமா மனசுல ஒரு கேட்ச் மெமரி கொண்டாந்து நிறுத்தினதுனால அதை ஒரு சொல்லாடலா மாத்தி இப்போ வந்து ஃபெடரலிசங்கிற ஒரு கான்செப்டா எடுத்துட்டு வந்து மாநில உரிமை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டாந்து நிறுத்திடணும். இது ஃபண்டமெண்டலா நீங்க சொல்லுங்களேன், உங்க பார்வையில கூட்டாட்சி இல்ல. நான் சொல்றேன் கேளுங்க, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி எப்படிப்பட்ட ஒரு கட்சின்னா, பாரதத்தை முழுக்க தேசிய உணர்வோட நேசிக்கக்கூடிய கட்சி அது. பாரதத்தை தேசியமா
உணர்வுபூர்வமாக நேசிக்கக்கூடிய கட்சி. இதில் அதனால தான் தமிழ் உணர்வு அதிகமாக நம்ம வந்து மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து அதை பிரச்சாரம் இதாகவும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ திருவள்ளுவருக்கு எங்களோட விஷன் டாக்குமெண்ட், நான் வந்து எங்கள் தேர்தல் அறிக்கையை நான் விஷன் டாக்குமெண்ட்டுன்னு தான் சொல்கிறது. எங்களோட விஷன் டாக்குமெண்ட்டில் தேர்தல் அறிக்கையில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காருன்னா, திருவள்ளுவருக்கு உலகம் முழுக்க மையத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறார். இப்படி ஒரு 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 உரிமையோட ஒரு உணர்வோட இருக்க பீப்புள் வந்து எப்படி வந்து பிரிவினைவாதத்தை உருவாக்குவாங்க? அப்படி உண்மையா இல்லங்கிறதானங்க. இல்ல உண்மையா இல்லன்னு இவங்க எப்படி சொல்ல முடியும்? வெறும் வாய் சொல்லாதான் இருக்கு, வார்த்தையா இல்ல வாய் சொல்லா இருந்தா 10,47,00,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த தமிழ்நாடுக்கு. இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் 10.47 lakhs crore been provided for over the period of 10 years. இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம். நம்ம இவ்வளவு பெரிய பணம் கொடுத்தோம்னா ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் தான் இருந்து ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமே ஒழிய தன்னிச்சையாக நடத்துறதுங்கிறது அந்த உயரத்தில் இருக்கவங்களுக்கு மனப்போக்கத்தில் வரவே வராது. நானும் ஒரு 5-6 பிரைம் மினிஸ்டரை பர்சனலாக பார்த்துருக்கேன். அவங்க இப்போ நரசிம்மராவ் காலத்துலேயும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, ஒரு தேவோடா காலத்துலேயும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, மன்மோகன் சிங் காலத்துலேயும் அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலச்சந்தர் சார் இதில் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும், அந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப வெரி இன்க்ளூசிவ் சிஸ்டம். அது அந்த இன்க்ளூசிவ் சிஸ்டம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வளர்ச்சி விடாது. இவங்களே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து ஒரு மோட்டிவேட்டடாக ஏதாச்சும் முயற்சி பண்ணால் கூட நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து இதுக்கு பர்மிஷன் ப்ரொவைட் பண்ணாது. அதனால தான் நீங்கள் ஜிஎஸ்டியில் கூட பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கமிஷன் வந்து கம்ப்ளீட்டாக டிஃபைன்டு மாடல். அங்கே போய் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அங்கே இருக்கிற பிரச்சனைகளை சொல்லணும். அந்த ரெவன்யூ ஷேரிங் மாடல் என்னன்னு ஆல்ரெடியே பதிவு பண்ணது, அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அந்த கமிஷனில் போய் அதை சொல்லி தான் தீர்வு காண முடியுமே ஒழிய தன்னிச்சையாக நான் உனக்கு பணமே கொடுக்க மாட்டேன், நான் வச்சுக்கிறேன்னா இது என்ன, நாங்கள் என்ன அடகு கடையை வச்சு நடத்துகிறாங்க கவர்மெண்ட்? இது ஒரு அடகு கடை கவர்மெண்ட். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆளுநரின் மூலமா மாநில உரிமை, மாநில சட்டமன்றத்தை முடக்கிறது, இல்ல நிதிக்குழுல நிதி ஒதுக்கீடு செய்யறது, இதெல்லாம் இன்டர்பிரேஷன். இதெல்லாம் இன்டர்பிரேஷன். உச்சநீதிமன்றம் இல்ல நீங்க ஒன்னு நினைச்சு ஆளுநர் கேஸ்ல உச்சநீதிமன்றம் நான் சொல்றேன் சார், நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காண்டி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு உரிமை நிலை நடத்துக்க ஒரு ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஈஸி அப்ளை பண்ணிட்டு ஒரு வம்புக்கு போனீங்கன்னா அதை உங்களை வந்து எவ்வளவு காலம் தாழ்த்துவாங்கன்னா உடனே முடிவு எடுத்து உங்களுக்கு தீர்வு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுல செக்ஷன் ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத ஒரு வழிகாட்டுதலை எடுத்து ஒரு அவங்க உட்காந்து இன்டர்னல் டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுக்கணும். இப்போ ஏன் கேபினெட் மீட்டிங் எல்லாம் இல்ல, எப்போதுமே கேபினெட் மீட்டிங் எல்லாம் நடக்கிறது சொல்றதே வந்து அர்ஜுனமூர்த்தியோ தமிழரசனோ கிடையாது. உச்சநீதிமன்றம் எத்தனை தடவை 7 தமிழர் விடுதலையில இருந்து எத்தனை தடவை சொல்லுவாங்க? இல்லங்க, உச்ச நீதிமன்றம் வந்து ஹை பவர் கமிட்டியா பிஹேவ் பண்ணுவாங்க சம்டைம். ஏன்னா அவங்களுக்கு கலர் நிலவரமே தெரியாது. இங்க லோக்கல்ல என்ன இஷ்யூங்கிறத தெரிஞ்சுக்காம அவங்களா வந்து என்ன சொல்லுவாங்க, 2 ஆர்குமெண்ட்டை வச்சுட்டு ஒரு டிசிஷனை த்ரோ பண்ணுவாங்க. இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் உச்ச நீதிமன்றம் கல நிலவரமே தெரியாம தீர்ப்பு சொல்லுவாங்க. நீங்க ஆர்குமெண்ட்ல தானே முடிவு எடுக்கறாங்க சார், நீங்க ஆர்குமெண்ட்ல தானே முடிவு எடுக்கறாங்க. அது மாதிரி அப்புறம் வந்து பாலச்சந்திரன் ஆதரவா தீர்ப்பு கொடுக்கும்போது கல நிலவரம் தெரியும் அவங்களுக்கு. வரட்டும், அது வரட்டும், நல்லது தானே. அது மாதிரி நடந்தா சந்தோஷப்படுறோம். இல்லங்க இப்போ வந்து அந்த மாதிரி வருதுன்னா அதுல ஒரு தவறுமே நடக்க போறது இல்லை. அவங்க பாலச்சந்தர் சார் ஒரு விஷயத்த சொன்னாங்க, இந்த தேர்தல் பணம் பட்டுவாடம் கூட ஒரு பழக்கத்துக்கு வந்துருச்சுனாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சார் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவங்க, நம்ம அதை தவிர்க்கணுங்கிறது தான் எங்களோட முடிவு, பாஜகவோட முடிவு. இப்போ வந்து எங்களோட மாநில தலைவர் என்ன பண்ணாரு, தேர்தலுக்கு நாங்கள் பணம் பட்டுவாடா பண்ண மாட்டோம்னு முடிவாக பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் வந்து இதில் என்ன சொல்ல வரோம்னா, தேர்தலில் பண வசதிங்கிறது ஏழை மக்களுக்கு அது எந்த ரூபத்தில் கொடுத்தாலும் அவங்க சந்தோஷப்படுவாங்க. இல்லை இல்லை, அது பொய்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோமே. அதெல்லாம் யாரோ இதை சொல்ல வேண்டியதானே. இதெல்லாம் தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய வித்தைகள். இதெல்லாம் மோடி மஸ்தான் வித்தைகள்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே. அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதானே நீங்கள் சொல்லுவீங்க, எங்களை அப்படி தானே சொல்லுவீங்க. அதுக்காண்டி நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி எங்களை சொல்கிறதுனால நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். இல்லை நாங்கள் ஒத்துக்கல மேடம், இந்த மாதிரி விஸ்வகர்மான்னு ஒரு ப்ரோக்ராம் இப்போ பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் நான் வந்து இதை வந்து நான் ஹிந்து ராம் அவர்கள்ட்ட 2004 இதை பற்றி சீரியஸாக பேசியிருக்கேன். அவர் அப்போ கூட அதில் பெரிய ஒப்புதல் எனக்கு கொடுத்ததில்ல. நான் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே எழுதி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதில் வந்து இதுதான் கவர்மெண்ட் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என் இடத்துலேருந்து நான் கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருப்பான்னு ஓரளவுக்கு தான் என்னால் கணிக்க முடியும். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து வேலைவாய்ப்பை நிறையா கூட்டணும்னா வேலைவாய்ப்புக்கு உண்டான திறன் இருக்குது.
இந்த திறன் மேம்பாடை எப்படி வளர்க்கணும்னா அவங்கவுங்க சமுதாயம் சார்ந்த இப்போ தஞ்சாவூர் பொம்மையை நம்ம வந்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்மளோட கல் தொழிலை செஞ்சு நம்மக்கிட்டேருந்து இருக்கிற நல்ல பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகணும்னு நினைக்கிறோம். நாங்கள் வோக்கல் ஃபார் லோக்கல்னு ஒரு லாஜிக்கலாக ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. ஒரு தன்னிறைவு நாடாகணும், நிறைய பொருளாதார வளர்ச்சி வரணும். விஸ்வகர்மா திட்டத்தில் நீங்கள் அவர் என்ன கேட்குறாரு, ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் கேட்குறாரு, எஸ் ஆர் நோ. வருணாசிரம திட்டத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லையா? இல்ல அது எப்படிங்க அந்த கேள்விக்கு வந்து இவ்வளவு பெரிய क्वेश्चनக்கு நான் ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் இல்ல. வருணாசிரம திட்டத்தை ஏற்கிறீங்களா இல்லையான்னு கேக்குறாரு. அதுல போய் அந்த அளவுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து உங்க சார் சொல்ற மாதிரி எஸ் நோலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாடு வந்து எல்லா கலாச்சாரத்தோடையும் ஒத்துருக்க ஒரு நாடு, எல்லா கலாச்சாரத்தையும் மேம்படுத்தணுங்கிறது எங்களோட கடமையில ஒண்ணா இருக்கு. நாங்க அழிஞ்சு போன கலாச்சாரத்தை லாஸ்ட் க்ளோரிஸை நாங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கணுங்கிறது எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. இவ்வளவு பொறுப்புக்கு நாங்க வேலை பார்க்கும்போது நாங்க வந்து இதுல வந்து ஒரு நேம் டேக் வர்ணாசிரம் அப்படின்னு ஒரு நேம் டேக்கை வச்சுட்டு நாங்க வேலை பார்க்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வாழ்வாதாரத்தை நல்லா கொண்டு வரணும், வளர்ச்சி பண்ணா ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதனாலதான் இப்ப 4 கோடி பேருக்கு மேல ஸ்கில் டெவலப்மெண்ட்ல வந்து we are focusing seriously. அப்பதான் எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ வந்து கன்க்ளூட் ஆகும். ஏன்னா பொருளாதாரங்கிறது கவர்மெண்ட்ல இருந்து PSU கிரியேட் பண்ணி எங்களால நன்றி திராஜனமூர்த்தி. ரெண்டு விருதுகள் ரொம்ப நேரம் பேசாம அமைதியா இருக்காங்க. ஒரு வேலை வாய்ப்பு வரணும்ங்கிறது தான் எங்களோட கணக்கு. பாலகிருஷ்ணன் சொன்னதுல வந்து பாலச்சந்திரன் 15 லட்சம் போடலைங்கிறது பிரச்சனை இல்லைங்க. மாறா இந்த ஆட்சி வந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா எல்லா மக்களும் பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சு சொல்லுச்சு. ஒரு 70 வயது பெண் வீடு விட போய் கீரை வைக்கிறவங்க, 70 வயதான மூட்டை தூக்கி சுமக்கிறவரெல்லாம் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிச்சு. அந்த அக்கௌண்ட்ல வந்து மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய் இல்லைன்னு ஒரு நாளைக்கு 100 500 அப்படி சம்பாதிச்சு கூலி தொழிலாளர்களோட காசை அது என்ன பண்ணுச்சு, 1000 மினிமம் பேலன்ஸ் 36,000 கோடி பாஜக செய்யற ஒரே நன்மை என்ன தெரியுமா, மோடி திருக்குறள் சொல்லாம இருந்தாலே பெரிய நன்மை. நன்றி. இப்போ இந்த எரிமலையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எரிமலை குழம்பு வந்து கீழே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, அது வந்து வெடிக்கும் போது தான் தெரியும் இவ்வளோ பெரிய வல்கனா வெடிச்சிச்சுன்னு தெரியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு எரிமலை மாதிரி குமரி வந்து மிகப்பெரிய வெடிச்சுக்கு வரப்போகுது. எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. நீங்கள் எங்களோட கூட்டணி PMKோட இருந்த கூட்டணி இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா 75%, ஷார்ப் 75%. சரி, அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள், மேலே கள்ளக்குறிச்சியிலேருந்து ஆரம்பித்து சென்ட்ரல் மெட்ராஸ் எடுத்தீங்கன்னா 75%லேருந்து ஆரம்பித்து 69%. சென்னையில் வந்து அதிகப்படியான திமுகவோட வலிமை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுகவோட வலிமை இருக்க இடத்துல ஓட்டு வங்கி இல்லைன்னாவே என்ன சொல்ல வருதுன்னா, எங்களோட PMKவோட பாஜகவோட கூட்டணி இடம் அதிகமான 75% வரைக்கும் போயிருக்குங்கும் போதே என்ன தெளிவாகிடுச்சுன்னா, இந்த கூட்டணி அதாவது ஏழை பங்காளனா இருக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப ஏன் பாமக மட்டும் கூட்டணி இருக்கிற இடத்துல வரணும்? நீங்க எங்களோட இடம் முழுக்க பாருங்களேன், பாமக தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, நீங்க பாஜக ஹெல்ப் இல்லங்க, பாமக ஹெல்ப் பண்ணல. அந்த அர்த்தத்துல பேசக்கூடாது. நீங்க எப்படி பேசுனா, ஏழை பங்காளனோட உறவு அதிகமா இருக்கிறது பாஜகவுக்கு தான் இருக்கே ஒழிய மற்ற 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு இல்லைங்கிறது இந்த எலெக்ஷன். இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றேன், இல்ல எனக்கு நினைவு இருக்கிறது சொல்றேன். இதே மாதிரி தான் பாஜக பாமக கூட்டணி. அப்ப இன்னும் பெரிய கூட்டணி நீங்க மதிமுக இருந்தாங்க, தேமுதிக அப்ப 14 சீட்ல நிக்கிற அளவுக்கு வலிமையா இருந்தாங்க, பெரிய கூட்டணியா இருந்தீங்க. இதே மாதிரி தான் வட மாவட்டங்கள்ல அதிக அளவு வாக்கு சதவீதம் அப்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி வாங்குச்சு. அப்பையும் தமிழ்நாட்டில் மிக அதிகமான வாக்கு சதவீதம் வாங்கின தொகுதி எதுனா தருமபுரி தான். அங்க அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சாரு. மற்ற இடங்கள் எல்லாம் தோல்வியை தான் சந்திச்சிங்க. உங்க கூட்டணி தான். ஸோ ஏற்கனவே ஒரு ப்ரூவன் ஏடிஎம்கே இல்லை, நீங்க அதை எடுத்துக்கணும். இப்போ ஏடிஎம்கே இல்லை, அப்ப ஏடிஎம்கே இருந்து ஏடிஎம்கே இப்ப இல்ல. இப்ப மும்முனை போட்டி இல்ல, இப்ப ஏடிஎம்கே தனியா தானே இருக்காங்க, எங்களோட இல்லையா அவங்க? 2014 சொல்றேன் சார், நான் 2014 அன்புமணி ஜெயிக்கிறாரு. அப்ப தருமபுரியில அதிக வாக்கு சதவீதம், இன்னைக்கு ஏறக்குறைய நெருக்கி அதே வாக்கு சதவீதம். அதே மாதிரி வட மாவட்டங்களை கூட வாங்கியிருந்தாங்க, அதே மாதிரி உங்க கூட கூட்டணியில இருந்தாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு ப்ரூவன் ரிசல்ட் இருக்குல்ல, இப்ப மட்டும் எப்படி நம்புறீங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்? அப்ப தருமபுரியில அவர் ஜெயிச்சா தானே சொல்றீங்க? ஒரு சீட்டு தான் சார், அப்படி பார்க்க முடியாது சார். ஏன்னா தருமபுரியில அது அன்புமணிக்கான வெற்றியா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான வெற்றியா? சரி, ஓகே.
அதாவது நீங்க கருத்து கேட்கும் போது நான் ஒரு பதில் சொல்ல வரேன். நீங்க ஓவர்லாப் பண்ணிட்டீங்க, வாய்ஸ் மார்ஃபிங் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க பிரெயின் விட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஆவலா இருக்கேன் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து ஒரு சயின்டிஃபிக்கா பாருங்க, இந்த எலெக்ஷனை சயின்டிஃபிக்கா பாருங்க. ஒரு கோவம் இருக்கு, ஒரு ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு கோவம் இருக்கு. ஒரு பெண்ணு வந்து ஒரு பொருள் விற்கிற பொண்ணு, கீரை விற்கிற பொண்ணு வந்து சொல்றா, எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் வேண்டாம், நீ டாஸ்மாக ஒழிச்சிரு, நீ டாஸ்மாக ஒழிச்சேன்னா போதும், 40,000 ரூபாய் என் பையன் வந்து என்னோட 2 வீலர் அடமானம் வச்சுட்டான் இப்படிங்கிற கருத்து. எனக்கு 1000 ரூபாய், எனக்கு இலவச பஸ்ஸே வேண்டாங்கிற ஒரு பெண் வந்து எனக்கு இலவச பஸ்ஸே வேண்டாம், நான் 10 ரூபா அந்த கீரை வித்தே நான் 10 ரூபா போயிருவேங்கிறான். இதுலேருந்து அடிப்படையில் வறுமை கோட்டு கீழே இருக்க மக்களோட எண்ணம் என்ன இருக்குன்னா, இலவசத்து மேலே அவங்களுக்கு பிரியம் இல்லை. அவங்க குழந்தைங்க சிறப்பான வாழ்க்கை வாழணும்னா டாஸ்மாக் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்கணுங்கிற முடிவு இருக்கு. அந்த கோவம் தான் எரிமலை. அந்த எரிமலை தான் இப்போ பொங்கி, நீங்கள் ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தான் நீங்கள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. எல்லா கருத்து கணிப்பும் பொய்த்து விடும். ஏன் பொய்த்துரும்னா, இந்த ஃப்ளோ பேட்டர்ன் ஆஃப் ஓட் பேட்டர்னே இப்போ எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகிருக்குன்னா, ஒரு எங்கெங்கெல்லாம் வலிமையான பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அதிகப்படியான ஒரு வாக்கு வங்கியை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் கூட்டணி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது டீட்டெயிலாக போகுது. இப்போ தேனி, ராமநாதபுரம்லாம் 71, சிவகங்கையில் 71% போயிருக்கு. ஆனால் இது சென்னையில் கம்மியாக இருக்குது. எனக்கு என்ன, சென்னை தான் வந்து கருத்து கணிப்பில் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா சென்னை தான் ஒரு மதர் போர்டு மாதிரி. திமுகவோட மதர் போர்டே சென்னை தான். எப்ப திமுகவோட மதர் போர்டு சென்னை கம்மியா இருக்கும்போது அப்படி பார்க்க கூடாதுங்க. இப்போ நீங்க சென்னையில நீங்க பண்ணது வந்து இங்க அதிகப்படியான இது இருக்குல்ல, உங்களோட வறுமை கோட்டு கீழே இருக்க மக்கள் நிறைய பேர் இங்க வசிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்த நலத்திட்டங்கள், நீங்க பஸ் அதிகமா விடுறது சென்னையில தானே, அதிக பஸ் விடுறீங்க. பெண்கள் அதிகமா பஸ், இலவச பஸ்ஸை பயன்படுத்துறது சென்னை தானே. அப்போ அவங்க ஓடி போய் ஓட்டு போட்டிருக்கணுமே, ஓட்டு போடல. அவங்க ஓட்டு போடாத காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இதுலன்னா ஒரு வெறுப்புணர்வு இருக்கு. என்ன வெறுப்புனா, என்னது இவங்க வந்து ஒரு சைடு பணம் இல்லைங்கிறாங்க, ஒரு சைடு பணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு நல்ல அரசாங்கம் தானே எதிர்பார்க்கிறோம். அந்த நல்ல அரசாங்கத்தை பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கைக்கு வந்ததுதான். இந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும்.